Do it for the people who want to see you fail. உன் தோல்விக்காக காத்திருக்கும் நபர்கள் முன் வென்று காட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டேய் முத்துப்பாண்டி நின்னுடா. என்னடா ஏன் பின்னாடி எதுக்கு வர்ற? டேய் உனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். இந்த பாரு, உன் ஐடியா வேண்டாம், நான் நேத்தே சொல்லிட்டேன். வர வர நீ பண்றது சரியில்லை தாத்தா. வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற. அப்புறம் போய் நான் கிளவிக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். குடிக்கிற கஞ்சி உனக்கு இல்லாம போகுது பாரு. டே 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 பாத்தியா, உனக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா நீ எனக்கே கெடுதல் பண்ற. டேய் சரச தானே பார்க்க போற. ஆமா, இந்த பாரு, ஐடியா கொடுக்குறேங்கிற பேர்ல ஒரு ஆணியும் நீ பிடுங்க வேண்டாம். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். அதனால மூடிக்கிட்டு போ. போடா டேய் போடா. நீனே என்ன தேடி வருவடா. ஒரு நாள் என்ன ஒரு நாள் கூடிய சீக்கிரம் வருவ பாரு. ஹாய் செல்லக்குட்டீஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் அக்கா. இன்னைக்கு உங்க வீட்ல நடக்கிறத பத்தி பேச போறோம். அதாவது உங்க பாஷையில சொல்லணும்னா குசு குசுன்னு பேசுறது. ஆமாண்டா, நீ ரொம்ப யோக்கியவான் தான். இந்த வரு ஏன் குசுவாது ஒரு சொட்டு கூட நாராது. நீ குசு விட்டன்னா அந்த தெருவுல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு கருகிடும். என்னடா ராகுலே, வாய மூட்டு போடா கோகுலே. சைலன்ஸ். உங்க வீட்ல நடக்கிற குசு குசு மந்திரத்தை பத்தி நாளைக்கு பேசுறோம். ஓகே, பாய். யாராது குசுவை பத்தி பேசுனது? குசு விடுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். எங்கடா போனீங்க பேசணுங்கெல்லாம்? பூக்கடைக்காராக்கா, கோயிலுக்கு போகணும். அம்மா பூ வர சொன்னாங்க. கதம்பத்தில் ஒரு 5 முழம், மல்லிகைப்பூவில் ஒரு 2 முழம் கொடுங்கக்கா. தாத்தா இங்க என்ன பண்ற? இங்க பர்ற பேராண்டி, நீ டக்குன்னு சொல்ல மாட்டா போல இருக்குடா. நானே போய் சொல்லி போறேன்டா. இங்க பாரு தாத்தா, ஏதாச்சும் கிறுக்கு வேலை பண்ணுன குறவளையை கடிச்சு அப்படியே முழுங்கி போடுவேன். போயிடு ஒழுங்கா. எனக்கு பொறுமை கிடையாதுடா, சீக்கிரம் சொல்லி போடுடா. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் விடுங்கக்கா. சரஸ் வாங்க, பால்காரங்களே பூ வாங்க வந்தீங்களா? என்ன பால்காரங்களே? அது வந்து சரஸ், உன்னை பார்க்கல அப்படியே டக்குன்னு ஸ்டக் ஆயிடுது. சரஸ்வதி, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னியே, நான் பணம் அனுப்பிச்சோன்னே கட்டிட்டல? ஓ கட்டிட்டேன். உங்கள் உதவியை எப்பயுமே மறக்க மாட்டேன். எல்லாமே கடன் தான், கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன். சரி. ஆமாம், எப்போ காலேஜுக்கு கிளம்புற? பால்காரங்களே, அடுத்த வாரம் கிளம்புறேன். இக்கட்டான நேரத்தில் பணம் கட்டிட்டீங்கல்ல, உங்களால் தான் நான் அடுத்த வாரம் கிளம்ப முடியுது. அப்படி இல்லைன்னா 1 மாதம் 2 மாதம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே அங்கே பாடலாம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. நான் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியும்? ஓ நல்லா படி சரஸ், நல்லா படி. நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறியோ அதே மாதிரி பெரிய ஆளாக வரணும். என்னோட வாழ்த்துக்கள் சரஸ். சரஸ், ஒரு டைம் என்ன பால்காரங்களேன்னு கூப்பிடாம முத்துன்னு கூப்பிடேன். என்ன பால்காரங்களே? ஏன் நீங்கள் வயசில் பெரியவங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பெரிய பெரிய குழந்தைங்க இருக்காங்களாமே. உங்களை போய் எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும்? அச்சோ இல்லை சரஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட படிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்க 3 வருஷம் ஃபெயில் ஆகி படித்தானுங்க. அவனுங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறானுங்க சரஸ். என்னை விட அவனுங்க 4 வயசு பெரிய பசங்க தான். நான் எல்லாரையும் விட சின்ன பையன் சரஸ். எனக்கு அப்படி ஒன்றும் வயசெல்லாம் ஆகலை. உன்னை விட ஒரு 6 வயசு தான் நான் பெரியவன். என்ன பால்காரங்களே, உங்கள் தாத்தாவும் பாட்டியும் தான் சொல்கிறாங்களே உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சாமே. தாத்தாக்கு பாட்டிக்கு புரியாமல் பேசுகிறாங்க சரஸ். எனக்கு 34 வயசு தான் ஆகுது. உன்னை விட ஒரு 5-6 வயசு மட்டும்தான் பெரியவன். தாராளமாக என்ன நீ பேர் சொல்லி கூப்பிடலாம். ஒரே ஒரு டைம் கூப்பிடேன். ரொம்ப ஆசைப்படுறீங்க பால்காரங்களே, அதனால சொல்கிறேன்.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லு. முத்து முத்து லா 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 லா. என்ன பால்காரங்களே போதுமா? சரஸ்வதி, இனிமே என்ன பேரு சொல்லி கூப்பிட்டு கொஞ்சம் கற்றுக்கோவேன். பால்காரங்களேன்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் விலக்கி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. நானும் உன் கூட ஃப்ரெண்ட்லியாக தானே பழகுறேன். என்ன பேரு சொல்லியே கூப்பிடு. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். அம்மாடி சரசு ரெடி ஆயிடுச்சு பார். முத்து, நான் போயிட்டு வரேன். பாய் முத்து. அக்கா கொடுங்கக்கா. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிர்கள் கரைய ஆசைதான், ஆசை நீதான், உன் மேல் ஆசை நீதான். அடடா மலடா, அடடா மலடா, அழகா புயல் மலடா மலடா. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ. உனக்கு வந்து என்ன பண்றது? அந்த பொண்ணுக்கு வரணும்ல. என்ன பேராண்டி, உனக்கு மட்டும் இடி இடிக்குது, மழையெல்லாம் பெய்யுதா? யோ தாத்தா, ஜாலியா இருக்கேன் போயிடு. உன் மேல கொலை வெறியா இருக்கேன். வந்து கிளவிய ஒண்ணி வச்சுக்கிறேன் இருடி. அட போடாக்கு இருக்கு பயல. ராசாவின் பார்வை ராணியின் பக்கம். இடியே பஞ்சி, என்னயா பேரனுக்கு பொண்ணு பாத்தியா என்ன? பார்த்துருக்கேன். ஏதோ நல்ல தகவல் வரும்னு உள் மனசுக்குள்ள தோணுது. பார்ப்போம், சொல்றேன் உன்னுகிட்ட. ஏய் கிளவி, என்னடா குரலை ஒசத்தி பேசுற? டே, வயசானவள்கிட்ட போய் ஏன்டா அப்படி கத்துற? யோ தாத்தா, கத்தி பேசினாதான் அவ கிளவி காதுலே உழுவுது. நீ வாயை மூடிட்டு போயிடு. இந்தயா 2 பேர் சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து எத்தனை வயசாகுதுன்னு ஊரு புறம் சொல்லி வச்சிருக்கிறீங்க. எனக்கு 40 வயசாகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ ஐயா சாமி, முத்து பாண்டி 37 தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தானையா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதானே நெசம். ஐயோ கிழவி, உன்னை அன்னைக்கே சுடுகாட்டுல கொண்டு வச்சு கொளுத்தி இருக்கணும். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுதான் கிழவி, எனக்கு வயசே 34 தாண்டி ஆகுது. என்னடா பேராண்டி, எங்களுக்கு தெரியாதாடா? ஐயா சாமி, என்னையா அப்படி சொல்லிவிட்ட? வயசு உனக்கு 37 தாயா ஆகுது. உன்னை பெத்த தாயாட்ட தூக்கி வளர்த்தேனே, எனக்கு தெரியாதாயா? இங்க பாருடி கிழவி, உனக்கு எத்தனை வயசுடி ஆகுது? அதையா நீ கேட்குற? எனக்கு 40 45 தான் நடக்குது. நீ கிழவி, சாவ போற காலத்துல உனக்கே 45 வயசு தான் ஆகுது. வாழ்ற என் வயசு ஏன்டி கூட கூட சொல்ற? 34 வயசு யாராச்சும் கேட்டா நீ 30 தானடி சொல்லணும். 34ன்னு சொன்னா யாரு இந்த காலத்துல பொண்ணு கொடுப்பா? இப்பதான் உண்மையான நிலவரம் தெரியுது. என் வயசை கூட சொல்லி சொல்லி தான் இந்த அளவுக்கு வயசாகி போயிடுச்சுன்னு யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேரும் தான். ஐயோ இல்லே, என்னடா பேராண்டி இப்படி சொல்லிவிட்ட? உங்க 2 பேரும் என்ன பண்ற பாருங்க. ஐயா ஆசா, ஏதோ வயசான காலத்துல நிதானம் இல்லாம தடுமாறி சொல்லிவிட்டான். அதை ஏன்டா இம்புட்டு பெருசா எடுத்துக்கிற? ஐயோ 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 கிழவி, உன்னால என் வாழ்க்கையே போயிடுச்சுடி. இல்லே பேராண்டி, பார்த்து பேசுடா. அதனாலதான் நீ நினைச்ச காரியம் ஒண்ணு இப்ப நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது உன் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கடா. வாய முடிக்கிட்டு கேளவா, நினைச்ச காரியம் நடக்க போதான். இந்நேரம் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் 4 புள்ளிய பெற்றிருப்பேன் தெரியுமா? சுடுகாட்டுக்கு போற வயசுல 2 பேரும் சேர்ந்து சோடியா பொண்ணு பாக்குறேன்னு காசை பூரா அழிச்சதுதான் மிச்சம். ஐயா ராசா, என் முத்து பாண்டி சாமி, வார்த்தையை பார்த்து பேசடி. உங்களை பெத்தெடுக்கலாட்டியும் வளர்த்தெடுத்தபடி நான். என்னகிட்டே இப்படி பேசாதடி கண்ணு. கண்ணு தானே, உன் கண்ணு அவிஞ்சதுன்னா எல்லாம் சரியா போயிடும்டி கிழவி.